ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். கார்த்திகை தீபம் பேக் டு பேக் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மூவ் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து அப்கமிங்ல மகேஷ் அண்ட் ரேவதியோடைய மேரேஜ் ட்ராக் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இதில் ஒரு பெரிய ட்ரூத் ரிவீலா நம்ம மாயா தான் எல்லா தப்பையும் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. செம்மையா இருந்துச்சு அவர் அந்த கண்டுபிடிச்ச விஷயம். ஏன்னா நான் வந்து எதிர்பார்த்தது மேரேஜ் அதாவது தாலி கட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிச்சு மேரேஜை நிறுத்துவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இப்பயே வந்து மாயா தான் எல்லா தப்பையும் பண்ணாங்க. ஈவன் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, தொடர்ந்து அந்த பாப்பாவை வந்து அடிப்படை வச்சது, கார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சதுன்னு எல்லாத்தையும் மாயா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் கண்டுபிடிச்சாரு. ஈவன் இந்த விஷயம் மயிலுக்குமே தெரிய வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய பிரெக்னன்சிக்கு காரணமாக இருக்க போகிறது மகேஷ் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்குமே வந்திருக்காங்க. ஸோ வேற யாரும் இருக்க முடியாது, இந்த மாதிரி சைலண்டாக இருக்கவங்கள நம்பவே முடியாது அப்படின்னு அழகாக ஜட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்ராக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் எபிசோட்ல. ஒரு குட்டி பாப்பா, அவங்களுடைய கேரக்டர் நேம் தீபா அப்படின்ற நேம் கேட்டதும் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ரேவதி, அவங்கள அம்மான்னு கூப்பிடுறாங்க. அது வந்து ஒரு ஹோம்ல போயிட்டு இவங்க பாத்துக்கிறாங்க அப்பப்போ. ஸோ சடனாக அந்த பாப்பா ஏன் இன்ட்ரோ கொடுத்தாங்க, அதுவுமே நேம் வந்து தீபா அப்படின்ற நேமோட இருக்கு. ஸோ இவங்க யாரா இருக்கும், அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து சீரியல் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணும்போதே டைட்டில் நேம் கார்த்திகை தீபம்னு இருக்கு. பட் அந்த டைட்டில் நேம்க்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே இல்லையே அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ தீபா அப்படின்ற நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கதைக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ பார்க்கலாம் அந்த பாப்பா என்ன ரோலில் வர போறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் நிறைய ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ், பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆகிருக்கு. பட் ஹீரோ பிக்சர் ஷேர் ஆகலை. ஈவன் ஹீரோடைய பர்த்டேக்கு ஸ்பெஷலாக நிறைய நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், பட் போஸ்ட் பண்ண முடியல. அதில் வந்து ஹீரோயின்மே விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம எடிட்டர் சஜன் இருக்காங்க இல்லையா, செம்பருத்துல இருந்து இப்போ வரைக்கும் செம்ம க்ளோஸ் பாண்டில் இருக்காங்க. ஷார்ப்பாக 12 மணிக்கெலாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சருமே வந்து அப்கமிங் நம்ம ஹீரோயினுடைய அந்த நலங்கு ஃபங்க்ஷன் வருது போல. ஸோ அதுல இருந்து கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் அதையுமே இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நம்ம டேரக்டர் சார் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட். நம்ம விஜயகுமார் சார் ஒன்ஸ் அகைன் என்ட்ரி கொடுக்குறாங்க போல. ஸோ தாத்தாவுடைய ரீ என்ட்ரி இருக்கு. ஒருவேளை இங்கே மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு அங்கே சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அந்த கும்பாபிஷேகத்துக்கு. ஸோ பார்க்கலாம். பட் இன்னும் எனக்கு தெரிஞ்ச மேரேஜ் ஷூட் ஓவர் ஆகல. இப்போதைக்கு அந்த ப்ரீ மேரேஜ் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நலங்கு ஃபங்க்ஷன் அதுதான் முடிஞ்சிருக்கு. ஸோ மேரேஜ் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா ரேஷ்மா சைட்ல இருந்து பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மேரேஜை கார்த்தி எப்படி நிறுத்த போறாங்க, இப்பயே கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஸோ கரெக்டான ப்ராப்பரான எவிடன்சஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு போயிட்டு மேரேஜை நிறுத்துவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இமிடியேட்டா ரேவதிக்கும் கார்த்திக்கும் மேரேஜ் நடக்குதா இல்லை லேட்டா நடக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.